ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எண்டோமெட்ரியோசிஸ் ஆர் சாக்லேட் சிஸ்ட் அதற்கான ட்ரீட்மெண்ட் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இருக்க நிறைய பெண்களுக்கு இது வருது. இதை பற்றி கிளியராக பார்க்கலாம். எண்டோமெட்ரியஸ் அப்படின்னா என்ன, எதனால் வராமல் எப்படி சரி பண்ண என்ன, இதை பற்றி எல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். இதிலிருந்து வெளியே வரத்துக்கும் விடுதலையாக இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பெண்களுக்கு பிசிஓடி, சாக்லேட் சிஸ்ட்டு இதெல்லாமே அதிகமாக வருது. ஸோ அதற்கான ட்ரீட்மெண்ட்டும் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ சாக்லேட் சிஸ்ட்டும் இந்த எண்டோமெட்ரியோசிஸும் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த எண்டோமெட்ரியோசிஸ் நமக்கு இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எண்டோமெட்ரியம்னு ஒரு லேயர் நம்ம கர்ப்பப்பையில் இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இதோட நார்மல் லெவல் பார்த்திங்கன்னா 9 to 11 mm. 8 இருந்தாலும் கூட ஓகே, பட் 9 to 11 mm நார்மல் சொல்கிறாங்க. இந்த எண்டோமெட்ரியமில் இருக்கிற செல்ஸ் நமக்கு கர்ப்பப்பையில் உள்ளே இருக்கிறோம். அது வெளியே உள்ளே இல்லாமல் வெளியே வளர்றதான் நம்ம எண்டோமெட்ரியோசிஸ் சொல்லுவோம். அதே மாதிரி தான் சாக்லேட் சிஸ்ட் அப்படின்றதும் நமக்கு கர்ப்பப்பையில் ஓவரி, ஃபெலோப்பியன் டியூப் அந்த இடத்துலலாம் வளர்ந்தால் அது சாக்லேட் சிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே சேம் கண்டிஷன் தான். இதே என்னென்னா கிட்டத்தட்ட என்னென்னா எண்டோமெட்ரியோசிஸோட அடுத்த ஸ்டேஜ் தான் சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி தான் நமக்கு ஓவரியில் கட்டி வந்தால் நீர்க்கட்டி, பிசிஓடி, பிசிஓஎஸ் இது மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம். இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே இதுக்கான விளக்கம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எண்டோமெட்ரியோசிஸ், சாக்லேட் சிஸ்ட் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறையவே கஷ்டப்படுவாங்க. பிசிஓடி இருந்தால் அதுவும் கஷ்டம். பட் இது எல்லாத்தையுமே இருந்தும் ப்ரெக்னென்ட் ஆகலாம். ஸோ இதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம், இது இருக்குன்னு கவலைப்படாதீங்க. இந்த 3 இருந்துமே ப்ரெக்னென்ட்டும் ஆகியிருக்காங்க. இது ஈஸியாக நம்ம ஹோம் ரெமடியிலே கிளியர் பண்ணலாம். அதை தான் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். ஸோ இது நிறைய பேர் இப்போ கஷ்டப்பட்டுருக்காங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு. ஸோ ரெண்டுக்குமே என்னென்னா முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். முக்கியமாக பெண்கள் எல்லாத்துக்குமே நமக்கு யூட்ரஸுக்கு சம்மந்தப்பட்ட 2 ஹார்மோன் இருக்குது. நான் அடிக்கடி சொல்கிறது ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன். இந்த 2 ஹார்மோனும் இம்பேலன்ஸ் ஆனால் தான் நிறைய டிசீஸ்லாம் வருது. ஸோ இந்த ரெண்டுக்குமே முக்கியமான காரணம் ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாக இருக்கிறது, அதாவது டாமினண்ட்டாக இருக்கும். இப்படி இருக்கவங்க ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரொஜெஸ்ட்ரான் போதுமான அளவு சுரக்காது. முக்கியமாக ப்ரொஜெஸ்ட்ரான் தான் பெண்களுக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ இது ரெண்டுமே சமமாக இல்லாமல் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கிறது. இப்போ இந்த 2 ஹார்மோன் ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ பேலன்ஸ்டாக ஹார்மோன் லெவல் இல்லைன்னா இந்த ப்ராப்ளம் வரும். எப்படின்னா 15 டேஸ் ஃபஸ்ட்டு ஈஸ்ட்ரோஜனும், செகண்ட் 15 டேஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனும் இருக்கணும். இதில் ப்ராப்ளம்னா தான் நமக்கு பிசிஓடி, எண்டோமெட்ரியோசிஸ், சாக்லேட் சிஸ்ட் இது மாதிரி நிறைய ஃபைப்ராய்டு எல்லாம் நிறைய ப்ராப்ளம் வரும். இதுக்கு நம்ம ஹார்மோன் லெவலை பேலன்ஸ்டாக கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு ஈஸ்ட்ரோஜன் லெவலை குறைக்கணும். இது ரெண்டுமே பண்ணால் இந்த எண்டோமெட்ரியோசிஸ் ஈஸியாக குறைக்கலாம். இதெல்லாம் குறைச்சி பேலன்ஸ்டாக வச்சு எப்படி நம்ம ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன சாப்பிடணும், எப்படி இருக்கணும், நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக கல்யாணம் ஆகாத பெண்களுக்குமே இந்த டிசீஸ்லாம் இப்போ நிறையவே வருது. கல்யாணம் ஆகாத பெண்கள் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் இல்லாமல் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம், இப்போ இருந்தே நீங்கள் என்னென்னா எப்படியெல்லாம் அவங்க கர்ப்பப்பையை சரி பண்ணலான்றதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது மாதிரி இம்பார்ட்டண்டான வீடியோ உங்களுக்கு வரும். அந்த பெல் ஐக்கனை அழுத்தினீங்க தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்தடையும். வாங்க இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எண்டோமெட்ரியம் எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு கர்ப்பப்பையோட, அதாவது யூட்ரஸோட உள் பக்கத்தில் ஒரு சுவர் மாதிரி இருக்கும், ஒரு வால் மாதிரி இருக்கும். இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ரெட் கலரில் எண்டோமெட்ரியம் இருக்குது. ஸோ இதுதான் என்னென்னா நார்மலாக இருக்கிறது. இது ஒரு சுவர். நமக்கு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அப்படின்னா இதுதான் நமக்கு பெட்டு மாதிரி ஒரு பேபியை தாங்கிறதுக்கான ஒரு லேயராக இது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இப்போ நம்ம கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு பீரியட்ஸ் ஆகிறது அதெல்லாம் இதுதான் அந்த எண்டோமெட்ரியம் லேயர் தான் கரைஞ்சி நமக்கு பீரியட்ஸாக வெளியே வரும். இதுதான் நார்மல் ப்ராசஸ். நமக்கு என்னென்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் நார்மலாக இருந்தாலும் வர ப்ராசஸ். பட் இந்த எண்டோமெட்ரியம் கர்ப்பப்பை சுவரில் இல்லாமல் அதை விட்டு வெளியே இந்த அவுட் சைடில் வர்றதுக்கான ரீசனால் தான் நமக்கு இந்த எண்டோமெட்ரியோசிஸ் வருது. இது மாதிரி நார்மலாக இல்லாமல் அப்நார்மலாக வர்ற கண்டிஷன் தான் இட்ஸ் கால்டு எண்டோமெட்ரியோசிஸ். இது இருந்தால் கண்டிப்பாக பெயின் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இர்ரெகுலர் சைக்கிள்,
இர்ரெகுலராக வந்து பீரியட்ஸ் வராமல் இருக்கிறது, 2 மாதம் 3 மாதம் வர்றது. இன்னொன்று கல்யாணம் ஆன பெண்களுக்கு வந்து இன்டர்கோர்ஸில் அதாவது உடலுறவில் வந்து ப்ராப்ளம் இருக்கும், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அவங்களால. இப்போ ஆண்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து இது மாதிரி பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்னென்னதை வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா யூரின் வரதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா ஹெவி ப்ளீடிங் இருக்கும். இது கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி ஆகலனாலும் சரி இந்த மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா ஹெவி ப்ளீடிங் வந்து நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸாகவும் இருக்கும், நமக்கு வர்றதுக்கு முன்னாடி அறிகுறியாகவும் கூட காட்டும். ஓகே, இது எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். இது எப்படி வருதுன்னா முக்கியமாக வந்து ரெட்ரோக்ரைன் மென்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஒரு முக்கியமான ரீசன். அப்படின்னா என்னென்னா பீரியட்ஸ்னால நமக்கு வந்து எப்படி பீரியட்ஸ் வந்து எப்படி வருது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, அந்த எண்டோமெட்ரியம் லேயர் கரைஞ்சி தான் நமக்கு பிளட்டு மாதிரி ஒரு டிஷ்யூ மாதிரி அது கரைஞ்சி நமக்கு பீரியட்ஸாக வருது. ஸோ இது வந்து என்னென்னா கர்ப்பப்பையிலேருந்து நமக்கு வெளியே வர்றதுக்கு பார்க்கும். ஆனால் இந்த ரெட்ரோக்ரைன் அப்படிங்கிறது நமக்கு கர்ப்பப்பையிலேருந்து வெளியே வராமல் உள்பக்கமாக அப்படியே ரிவர்ஸ் கீழே இருந்து நமக்கு மேலே வந்து என்னென்னா போயிடும். இது மாதிரி போகிறத தான் நம்ம வந்து போய் அது எங்கேயாவது பரவும். அப்படியே நமக்கு கீழே வராமல் அந்த பிளட்டு மேலே எதிர்கழிச்சு போகும்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி கீழே வர்றது மேலே போய் அங்கங்கே வந்து நமக்கு வந்து பரவி ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த கட்டியை தான் நம்ம எண்டோமெட்ரியோசிஸ் சொல்லுவோம். ஸோ ப்ளீடிங் வந்து நமக்கு நார்மலாக கீழே வந்து என்னென்னா நோக்கி வர்றது மேல் நோக்கி போய் மேலே இருக்கிற இடத்துலாம் வந்து பரவி கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பீரியட்ஸ்லாம் வந்து பேடில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு மாதிரி டிஷ்யூ மாதிரி சின்னதாக நிறைய பேர்த்துக்கு வந்து தென்பட்டிருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டிஷ்யூ வந்து என்னென்னா நமக்கு கீழே வராமல் மேலே போயிடுச்சு அப்படின்னா அந்த எண்டோமெட்ரியம் செல்ஸ் எல்லாம் வந்து அங்கே வளர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து ரீசன். இது மட்டும் இல்லை, நிறைய ரீசன் இருக்குது. ஓகே, இது மாதிரிலாம் சொல்கிறீங்க, இது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக நமக்கு பீரியட்ஸ் டைமில் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணும், ஹைஜீனிக்காக இருக்கணும். ஸோ அதுக்கு முக்கியமாக வந்து அடிக்கடி பேடை வந்து சேஞ்ச் பண்ணணும், அந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கணும். இப்போ இருக்க டீனேஜ் பெண்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல, கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் கர்ப்பப்பை வந்து ஆரோக்கியமாக இருக்கும். எல்லா பெண்களும் கண்டிப்பாக மாதவிடாய் பீரியட்ஸ் டைமில் வந்து கண்டிப்பாக வந்து என்னென்னா பேடு இல்லை காட்டன் பேடு நீங்கள் எந்த பேடு யூஸ் பண்ணுறீங்களோ ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த வேலையாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் பேடை மாற்றிட்டு க்ளீன் பண்ணி நெக்ஸ்ட்டு பேடு வச்சுட்டு நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம். ஒரு நாப்கின் மாத்திரனால வந்து என்ன ஆகிட போகுது அப்படின்னு வந்து நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஒன்று ஃபில் ஆகிடுச்சு இல்லை உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஏதோ ஒன்று பேடு வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து 6 ஹார்ஸ் இல்லை 5 ஹார்ஸ் கொஞ்சம் மாற்றிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு 3-4 பேடு மாற்றிக்கிட்டே இருங்க. இதை வந்து என்னென்னா எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஏன்னா உங்கள் கர்ப்பப்பை ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நான் இவ்வளோ பேசுகிறேன். நெக்ஸ்ட்டு பீரியட்ஸ் டைமில் ஒரே பொசிஷன்லேயே உட்காராதீங்க, அதே மாதிரி ஒரே பொசிஷனில் தூங்காதீங்க. இது மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உடம்பை உங்கள் கர்ப்பப்பையை நீங்கள் பாதுகாக்கலாம். ஸோ முக்கியமாக நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா என்ன ஃபுட்டு சாப்பிடணும், நம்ம எப்படி இருக்கணும் அதையும் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிஎஸ்சிஓடியாக இருந்தாலும் சரி, எண்டோமெட்ரியோசிஸ் இருந்தாலும் சரி, சாக்லேட் சிஸ்ட், கர்ப்பப்பையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு மருந்து போதும். நான் சொல்கிற ஒரு மருந்து உங்கள் ஊரில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது. அழகாக நம்ம வீட்லேயே எந்த காசுமே செலவே பண்ணாமல் ஈஸியாக வீட்லேயே நீங்கள்லாம் சரி பண்ணிக்கலாம். ஊரில் எல்லா ஊர்லேயும் கிடைக்கும். அது இல்லாமல் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இப்போ அமேசான் எல்லா ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே வந்துருச்சு. ஒரே ஒரு மருந்து மலைவேம்பு. இதை மருந்துன்னு கூட சொல்லக்கூடாது, மலைவேம்பு இலை. உங்கள் ஊரில் எல்லா சைடுமே கேட்டு பாருங்கள். வேப்பிலை வந்து இருக்குல்ல, அதே மாதிரி தான் அந்த வேப்பிலை தான் நான் சொல்கிறேன். அந்த வேப்பிலையிலே மலைவேம்புன்னு ஒன்று இருக்குது. அந்த மலைவேம்பு வந்து நீங்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் முதல் 3 நாட்கள் காலையில் வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் அரைச்சி அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கர்ப்பப்பையில் அழுக்கு எதுவாக இருந்தாலும் எல்லாமே சரியாயிடும். இந்த கட்டிகள் கூட சரியாகும். ஸோ மலைவேம்பு இட்ஸ் பெஸ்ட்டு ஃபார் பிசிஓடி, எண்டோமெட்ரியோசிஸ் எல்லாமே. பெண்களுக்கான ஒரு அழகிய மருந்து. இது இயற்கையானது. உங்கள் நாட்டு மருந்து கடையில் அப்படி மலைவேம்பு கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் வந்து என்னென்னா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்யாண முருங்கை இலையும் வந்து என்னென்னா நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இந்த 2 மூலிகைகளில் நான் மலைவேம்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. கண்டிப்பாக எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு சீட் சைக்கிளிங் வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப அருமையானது. நமக்கு வந்து என்னென்னா பிசிஓடியாக இருந்தாலும் சரி, எண்டோமெட்ரியோசிஸ் சரி, இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வராமல் தடுக்கும். இந்த 4 சீட்ஸை நான் அடிக்கடி சொல்கிறது. ஸோ விதை சுழற்சி முறை, பம்கின் சீட்ஸ், பூசணி விதை, சூரியகாந்தி விதை, ஆளி விதை, எல், இந்த 4 விதையும் மாற்றி மாற்றி வந்து என்னென்னா நீங்கள் சாப்பிடணும். அதாவது 2 வந்து ஈஸ்ட்ரோஜனுக்காகவும் மீதி 2 ப்ரொஜெஸ்ட்ரானுக்காகவும் நீங்கள் வந்து சாப்பிடணும். நெக்ஸ்ட்டு முக்கியமாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸை எந்தளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறோங்க அந்தளவுக்கு உங்கள் கர்ப்பப்பைக்கு நல்லது. ஏன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாகும். ஈஸ்ட்ரோஜன் அதிகமானால் தான் இந்த கட்டிகள் வந்து இன்னும் பெருசாக ஃபார்ம் ஆகும். அப்போ ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஸோ இது ஸ்ட்ரெஸ்ஸை எந்தளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் உடம்புக்கு நல்லது.
ஸோ வந்து என்னென்னா அதுக்காக மெடிடேஷன், யோகா இதெல்லாமே வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமாக வந்து நட்ஸு, சீட்ஸு இதெல்லாமே சாப்பிடணும். அடிக்கடி சொல்கிறது தான் பாதாம், வால்நட் பெண்களுக்கு ரொம்பவே நல்லது, ஆண்களுக்கு வால்நட் நல்லது. ஸோ வந்து என்னென்னா சீட்ஸ் வந்து மறக்காமல் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு முக்கியமாக வந்து மெக்னீஷியம் சத்து வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். அதுவும் எண்டோமெட்ரியோசிஸ் லெவலை வந்து குறைக்கும். அதில் வந்து என்னென்ன அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவகோடா சாப்பிடலாம். அவகோடா பெண்களுக்கு நல்லது, அது கர்ப்பப்பை ஷேப்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் கீரை, வாழைப்பழம், விதைகள், முட்டை, பழங்கள், பருப்பு வகை இதெல்லாமே சாப்பிடலாம். இது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா மெக்னீஷியம் ரிச்சாக இருக்குது. அதுக்கப்புறம் கேஸ்டர் ஆயில் வந்து அப்ளை பண்ணலாம் வயிற்றுக்கு. அடிக்கடி வந்து என்னென்னா பீரியட்ஸ் வலி இருக்கும், எண்டோமெட்ரியோசிஸ்னாலேயும் வலி இருக்கும். அதுக்காக நீங்கள் ஹிப் பாத் எடுக்கலாம். அப்படியே லைட்டாக வந்து ஜென்டிலாக மசாஜ் பண்ணி கொடுக்கலாம். ஹிப்பா வந்து சுடுநீர், அதாவது சுடு தண்ணி வந்து என்னென்னா அதில் வந்து நீங்கள் வந்து வார்மாக பாத் எடுக்கலாம். சுடு தண்ணி ஒத்தனை கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சள், இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஃபுட்டு மஞ்சள். இன்ஃப்ளமேஷன், அதாவது இந்த எண்டோமெட்ரியோசிஸ்க்கு எல்லா இன்ஃப்ளமேஷனுக்குமே மஞ்சள் ரொம்பவே நல்லது. இதில் குர்குமின்ற ஒரு சத்து அடங்கியிருக்கு. இது ஸோ இந்த மஞ்சளை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு இஞ்சி வந்து ரொம்பவே வந்து நல்லது, அதிகமாக எடுத்துக்கோங்க. இஞ்சி டீ வச்சு குடிங்க. இஞ்சி வந்து உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஸோ என்னெல்லாம் எடுக்கலாம்னு சொன்னேன். எது எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதப்படுத்த உணவு, இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, பேக்குடு ஃபுட்டு, பால் சார்ந்த பொருள்லாம் குறைச்சிக்கணும். ஒயிட் சுகர், அதாவது சுகர் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. காஃபி டீ எல்லாம் குடிக்க வேணாம். அதாவது இப்போ பெண்கள் வந்து யாராவது மது, புகை அதுக்கெலாம் இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறையா யோகா பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நடங்க, வாக்கிங் போங்க, நல்ல சாங்ஸ் கேளுங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஸோ இதெல்லாம் இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை காய்கறிகள் நிறையா சாப்பிடுங்க. ஒமேகா 3, 6 ஃபேட்டி ஆசிட் நிறைந்த பாதாம், வால்நட்டு, ஃபிஷ்ஷு, மீன் வகை, சிக்கன்கள், அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸ் சீடு, பிராசில் நட்டு, மீன் எண்ணெய், முட்டை இதெல்லாம் வந்து நிறையாவே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது கிடைக்குதோ இதெல்லாமே நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் செவ்வாழை, கொய்யாக்காய் ஈஸியாக கிடைக்கக்கூடியது, அடிக்கடி சாப்பிடுங்க. ஃபைபர் ரிச்சாக எடுத்துக்கோங்க. கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணக்கூடாது. பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இதெல்லாமே வந்து இது காப்பருக்கு மாற்றிக்கோங்க, இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி வேறு ஏதாவது மாற்றிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கும். அதுவும் வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவலை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தும். அதுக்கப்புறம் பச்சை பயிறு, கொண்டைக்கடலை இதெல்லாம் வேக வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு எது ஈஸியாக அவைலபிள் ஃபுட்டாக கிடைக்குதோ டெய்லியும் வந்து ஏதாவது ஒன்று மாற்றிக்கோங்க உணவில். ஸோ இதெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது உங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்பவே பூஸ்ட் ஆகும். பெண்களுக்கு இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆனிச்சுனாவே இந்த ப்ராப்ளம்லாம் வராது. ஸோ நான் சொன்ன சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க உங்கள் கர்ப்பப்பை நல்லா இருக்கான்னு அடிக்கடி செக் போங்க. வருஷத்தில் ஒரு வாட்டி இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது, சாக்லேட் சிஸ்ட் இருக்குது, பிசிஓடி இருக்குது, இதனால் வந்து ஐயுஐ போகிறேன், ஐவிஎஃப் போகிறேன்லாம் வந்து ஃபஸ்ட்டு போகாதீங்க. கண்டிப்பாக உங்கள் உணவு முறையில் சேஞ்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். டெய்லி நான் சொன்ன உணவு முறைகள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எண்டோமெட்ரியோசிஸ்னால நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பீரியட்ஸ் வந்து ரொம்ப ப்ளீடிங் அதிகமாகிறது, பீரியட்ஸ் டைமில் ரொம்ப பெயினாக இருக்கிறது, அடிவயிறு, லோவர் அப்டமன், ரைட்டு லெஃப்ட் ஏதாவது சைடு வலிக்கிறது, வாமிட்டிங் இருக்கிறது, வயிறு உப்புசமாக ப்ளோட்டிங்காக இருக்கிறது, இதில் எந்த மாதிரி இருந்தாலுமே நீங்கள் வந்து என்னென்னா போயிட்டு கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்கள். ஹெவி ப்ளீடிங் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அயன் லெவல் வந்து கம்மியாகிட்டே போகும். அப்போ நீங்கள் அனிமிக் ஆவீங்க. ஸோ நிறையா ப்ராப்ளம் வரும். ஸோ இதெல்லாமே தவிர்க்க நீங்கள் முன்னாடியே செக் பண்ணி ப்ரீவியஸாகவே உங்கள் உடம்ப பார்த்துக்கிறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.